இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருக்குடும்ப பெருவிழா. இன்றைய வார்த்தை வழிபாட்டின் இறை வார்த்தைகள் சீராக் ஞானாகமம் 3 அதிகாரம் 2 முதல் 6, 12 முதல் 14, கொலோசியர் 3 அதிகாரம் 12 முதல் 21, மத்தேயு நற்செய்தி 2 அதிகாரம் 13 முதல் 15, 19 முதல் 23. திருக்குடும்ப பெருவிழா. திருமணத்திற்கு ஏன் ஆடு மாடுகளை அழைப்பதில்லை? ஏனெனில் திருமணம் 1000 காலத்து பயிர். ஆடு மாடுகளை அழைத்தால் அவை 1000 காலத்து பயிரை மேய்ந்து விடுமா? அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்று பல்வேறு தீய சக்திகள் திருமணத்தை மேய்த்து கொண்டிருக்கின்றன என்பது அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. 1000 காலத்து பயிர் குறுவை பயிராக மாறிவிட்டது திருமணம் என்கிற பயிர். மேற்கிந்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தால் மனமுறிவு அதிகரித்து விட்டது. மேற்கிந்திய நாடுகளில் நடப்பது என்ன? திங்கட்கிழமை காதல், செவ்வாய்க்கிழமை நிச்சயார்த்தம், புதன்கிழமை திருமணம், வியாழக்கிழமை தேனிழிவு, வெள்ளிக்கிழமை விவாகரத்து, சனிக்கிழமை ரெஸ்ட், ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் மறுமணம். இப்பின்னணிகள் தான் இன்று நம்முடைய திருக்குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் அருமையாக கூறுகிறார். அதன்படி நடந்தால் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக திகழும், இல்லையெனில் திருக்குடும்பமாக திண்டாடும். குடும்பத்தில் கோலோச்ச வேண்டிய நற்பண்புகள் என்ன என்ன என்று நாம் கேட்டோமே என்றால், பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை. இவை அனைத்திற்கு மேலாக இந்நற்பண்புகளை எல்லாம் பிணைத்து நிறைவு செய்யக்கூடியது என்ன என்றால் அன்பு என்கிற 3 எழுத்து மந்திரம். கொலோசியர் 3 அதிகாரம் இன்றைய முதல் வாசகமாக நாம் அறிவிக்க கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் குடும்ப வாழ்வு நடத்தும் கணவர் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். மனைவி தன் கணவருக்கு பணிந்து நடக்க வேண்டும். பிள்ளைகள் அனைத்திலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன? ஈகோ, தான் என்கிற ஆணவம். அங்கே பார், இங்கே பார், மேலே பார், கீழே பார் என்ற இன்று கலக்கப் போவது யார்? நீயா நானா என்ற நிலைப்பாடு. கணவனா மனைவியா, காமமா காதலா, மாமியாரா மருமகளா என்ற பற்றிமன்றம் குடும்ப வாழ்வை இன்று சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோமா? குடும்பத்தில் யார் கை ஓங்குகிறது? அப்பா கையா அம்மா கையா என்று ஒரு சிறுவனை கேட்டதற்கு அவன் கூறிய பதில், அப்பா கை ஓங்குகிறது, அம்மா கை வீங்குகிறது. குடும்ப வாழ்க்கை பாதுகாக்க வேண்டுமென்றால் நீயா நானா என்ற பிரிவினை போக்கினை கைவிட்டுவிட்டு நீயும் நானும் என்ற சமரச போக்கினை கடைப்பிடிக்க வேண்டும். நீ நான் என்கிற வார்த்தைகளை ஒதுக்கிவிட்டு நான் என்கிற வார்த்தைகளுக்குள்ளே குடும்பத்தை உருவாக்க வேண்டும். ஆணில்லாமல் பெண்ணில்லை, பெண்ணில்லாமல் ஆணும் வாழ முடியாது. எனவே ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து இனியதோர் இல்லறம் நடத்த இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இல்வாழ்வில் இல்வாழ்வின் கணக்கை விட மேத்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, அதை விட வேதியியல், கெமிஸ்ட்ரி மிக முக்கியமானது. குடும்பத்தில் கணக்கை விட கெமிஸ்ட்ரி, வேதியியல் மிக முக்கியமானது. அவருக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைக்கு அதிக வேலை கொடுக்காமல் இதயத்திற்கு வேலை கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் நிறைய பேர் இன்று மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மூளை அறிவின் ஊற்று, காரியம் அடிப்படையில் வேலை செய்து வீண் விவாதத்தை உருவாக்கும். இதயம் அன்பின் ஊற்று,
பாசத்தின் அடிப்படையில் வேலை செய்யும். மற்றவருடைய குறைகளை பார்க்காமல் நிறைகளையே பார்க்கும். அன்புக்கு மசியாதது எதுவும் இல்லை என்பார்கள். அன்புக்கு அடிபடிந்தால் ஆனந்தமான இல்வாழ்வு வாழ முடியும் என்பதுதான் இந்த திருக்குடும்ப விழா விடுக்கக்கூடிய செய்தி. திருக்குடும்பத்திலே சமத்துவ அன்பும் மதிப்பும் மரியாதையும் நிலவியதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு, மரியா, இயேசு ஆகிய மூவரும் ஒருவரை மற்றவரை சொல்லாலோ செயலாலோ புண்படுத்தவே இல்லை. அவர்களிடம் ஈகோ பிரச்சனை இல்லவே இல்லை. ஈகோ என்றால் எக்கிங் காட் அவுட் என்று விரிவாக்கம் கூறுகிறார்கள். அவை அரவணையே இல்லை. அதாவது கடவுளை வெளியேற்றக்கூடிய செயல்கள் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. கடவுள் வாழ்ந்த குடும்பத்தில் அறிவுக்கு எட்டாத அமைதி நிலவியது என்பதை நாம் பார்க்கிறோம். திருமண அன்பின் கனி குழந்தை. இன்றைய பதிலுரை பாடல் மிக அருமையாக கூறுவது போல, கடவுளுக்கு அஞ்சி வாழுகின்ற மனிதனுக்கு கிடைக்கும் பேறுகள் 2: நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள். ஒரு குடும்பத்தின் விளக்கு மனைவி, அக்குடும்பத்தின் அணிகலன்கள் குழந்தைகள் என்று வள்ளுவர் பெருமானே குறள் 60 கூறுகிறார். திருக்குடும்பத்தை பற்றி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் நலன் அக்கறை காட்ட வேண்டும். குழந்தை இயேசுவை கொடுங்கோல் மன்னன் ஏறுது கொள்ள தேடுகிறார் என்று வானதொரு யோசேப்புக்கு கடவுள் எச்சரித்த போது, யோசேப்பு தன் மனைவி மரியாவுடன் குழந்தை யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு எடுத்துச் செல்வதை நாம் பார்க்கிறோம். காப்பாற்றியதை நாம் பார்க்கிறோம். மத்திய நற்செய்தி 2 அதிகாரத்திலே 3 முதல் 15 படிக்கிறோம். சிறுவன் இயேசு 12 வயதில் காணாமற் போன போது யோசேப்பும் மரியாவும் அவர் மிகுந்த கவலையோடு தேடி ஓடுவதை லூக்கா நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம். இன்றைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று கவலைப்படுகின்றார்களா? கவலைப்படுவதே இல்லை. சில பெற்றோர்கள் வந்த மாட்டை கட்டுவதும் இல்லை, போன மாட்டை தேடுவதும் இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். ஒரு பெரியவர் ஒரு அப்பாவிடம், உங்கள் முதற் பையன் என்ன செய்கிறான் என்று கேட்டதற்கு, அந்த குரங்கு எந்த மரத்தில் இருக்கிறதோ என்று பதில் கூறுகிறார். ஒரு 2வது பையன் என்ன செய்கிறான் என்று கேட்டதற்கு, அந்த எருமை மாடு எங்கே சுத்துதோ என்றார். 3வது மகன் எங்கிருக்கிறான் என்று கேட்டதற்கு, அந்த பன்றி எங்கே புரளுதோ என்றார். அதிர்ச்சி அடைந்த பெரியவர் அப்பாவிடம், உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இல்லையா, மிருக காட்சிகள் தான் இருக்கிறதா என்று கேட்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று புனித பவுல் கூறுவதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். இன்றைய பிள்ளைகள் மனந்தளர்ந்து போகிறார்கள். பெற்றோர்கள் அவர்களுக்கு எரிச்சல் மூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். பிள்ளைகள் தங்களது வயதான பெற்றோர்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நடைமுறை விதிகளை மிக அருமையாய் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சும் மனிதர் தம் தாய் தந்தையை மதிப்பார். அவர்கள் நிலவுலகில் நீண்ட காலம் வாழ்வர். அன்னை இல்லம் என்று வீட்டுக்கு பெயரிட்டு அன்னையை முதியுள்ளத்தில் சேர்ப்பவர்களுக்கு கடவுள் ஆசிரியம் கிடையாது. அவர்களுடைய பிள்ளைகளிலுடைய இந்த அன்பும் ஆதரவும் கிடைக்காது என்பது உறுதி. கடவுளுக்கு அஞ்சும் மனிதர் தன் பெற்றோர்களை மதிப்பார். இன்று கடவுளுக்கு அஞ்சுவதே இல்லை, பெற்றோர்களை மதிப்பதும் இல்லை. ஒரு தாத்தா தன் பேரனிடம், என் நாக்கு செத்து போய்விட்டது என்று கூற, பேரன் அவரிடம் செத்த நாக்கை எரிக்கலையா அல்லது எரிக்கலாமா அல்லது புதைக்கலாமா என்று கேட்கிறான். வயது ஆக ஆக நாக்கு மட்டுமல்ல, எல்லா உறுப்புகளுமே செயல்திறனை இழந்து வாழ்கின்றன. அறிவாற்றல் குறைந்து போகிறது. இதை பிள்ளைகள் புரிந்து கொண்டு வயதான பெற்றோர்களை மனம் கோணாமல் நடத்த முயல வேண்டும். திருமணம் புனிதத்திற்கு வாய்க்கால். திருமணம் என்னும் திருவர சாதனத்தால் தம்பதியர் திருநிலைப்படுத்தப்படுகின்றனர். இம்மையில் முறைமையான திருமண வாழ்வு வாழ்கின்றவர்கள் தெய்வீக வாழ்வு வாழ்கின்றனர். நாம் திருமண உடன்படிக்கையில் இணைந்திருக்கிற கணவன் மனைவி அதன் வழியாக உருவாக்கக்கூடிய அந்த குடும்பத்திலே அன்பும் இரக்கமும் பரிவும் என்றும் செழித்தோங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திருக்குடும்பத்தைப் போல, யோசேப்பு மரியா இயேசுடைய திருக்குடும்பத்தைப் போல அன்பும் பாதுகாப்பும் அரவணைப்பும் ஒன்றித்திருக்க இந்த குடும்பங்கள் அவர்களோடு இணைந்து
திரு குடும்பங்களாக இருக்க மன்றாடுவோம். ஆமென்.